சார் சார் நான் அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். நம்ம ஃபைனல் நடக்க போகுது சண்டே வந்து. நீங்கள் என்ன சார் நினைக்கிங்க இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினாக்கு டஃப் கொடுக்குமா, இல்லை அர்ஜென்டினா ஸ்பெயின் டஃப் கொடுக்குமா, யார் வின் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அர்ஜென்டினாக்கு எதிராக நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆடி காமிச்சிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், வந்து அவங்க எப்பயோ வெளியேறி இருக்கலாம். இந்த இந்த ஒரு வில் பவர் மட்டும் இல்லைன்னா, ஜெயிக்கணுங்கிற உறுதி மட்டும் இல்லைன்னா அவங்க எப்பயோ வீட்டுக்கு போயிருப்பாங்க. இத்தனை நேரம் எல்லாம் ஹாலிடேக்கு போயிருப்பாங்க. ஆனா நாங்க அர்ஜென்டினா இந்த ஷர்ட்டுக்காக ஆடுவோம், எங்க நாட்டுக்காக ஆடுவோம், மெஸ்ஸிக்காக ஆடுவோம்னு ஆடுறாங்க. அப்புறம் மெஸ்ஸியோடைய எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்டு கப் இது அதாவது 70 வேர்ல்டு கப் பிரேசில் பெலே வேர்ல்டு கப், 1986 வேர்ல்டு கப் மேரடோனாவோட வேர்ல்டு கப். நான் 2022 அர்ஜென்டினா ஜெயிச்சிருந்தாலும் அதை நான் எம்பாப்பேயோட வேர்ல்டு கப்னு சொல்லுவேன். 8 கோல் அடிச்சாரு, ஃபைனல்ல ஹேட்ரிக் அடிச்சாரு, தனி ஒருவனா போராடினாரு. ஆனா 2026 வேர்ல்டு கப்பு லியோனல் மெஸ்ஸியோட வேர்ல்டு கப். அதனால அவர் இருக்கிற வரைக்கும் அர்ஜென்டினாவுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஸ்பெயினாக இருந்தாலும் அர்ஜென்டினாவோட சான்சஸை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அதுவும் அவங்களுடைய போராட்ட குணம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நம்ம வேர்ல்டு கப் ஃபுட்பாலே இது பார்க்காத ஒரு கேரக்டர் இது. ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போட்டி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், வேர்ல்டு கப் ஜெயிக்கிற அணியுடைய தாய்மொழி ஸ்பானிஷ் தான். சார் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாமே ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான டிக்கிடாக்கா முறையில் தான் ஆடி இருக்கிறாங்க. அந்த டிக்கிடாக்கா முறையில் ஒரு மாஸ்டர்னா அது மெஸ்ஸி. அந்த ஸ்பெயினோட அந்த கேம் வந்து மெஸ்ஸி கிட்ட எடுபடுமா? நல்ல கேள்வி. நான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் ஜாஷ்வா. ஏன்னா ஆனா ஸ்பெயின்ல பார்சிலோனால மெஸ்ஸி மட்டும் தான் ஆடி இருக்காரு. கண்டிப்பா என்சோ பெர்னாண்டஸோ அல்லது வந்து மற்ற வீரர்களும் அங்க ஆடல. நீங்க அந்த பார்சிலோனா ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து மெஸ்ஸிக்கு மட்டும் தான் தெரியும். மற்ற எல்லாரும் பழக்கப்பட்டது கிடையாது. நீங்க வந்து ஸ்பெயின் அணியில பாதி பேர் பார்சிலோனா டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் நேஷனல் டீமே இந்த டிக்கா ஃபுட்பால் தான் ஆடுது. அதனால அவங்களுக்கு ஈஸி. மெஸ்ஸி ஆடலாம், ஆனா மெஸ்ஸிக்கு பக்கத்துல உள்ள மெக்காலிஸ்டர் ஆடணும்ல, என்சோ பெர்னாண்டஸ் ஆடணும்ல. ஸோ எல்லாரும் ஆடினாதான் அந்த பிலாசபியை அடாப்ட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபைனல். இதுல வந்து அவங்க வந்திருக்கலாம், இவங்க வந்திருக்கலாம், எனக்கு அந்த டீமை பிடிக்கும், இந்த டீமை பிடிக்கும், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம இந்த ஃபைனலை ஏத்துக்கணும். அது என்னோட கோரிக்கை. நானும் இந்த கேட்டகரி தான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் எனக்கு பிரேசில் பிடிச்சது, எப்போதுமே பிரான்ஸ் பிடிக்கும், இங்கிலாந்து கூட ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. பட் அந்த ஐ எம் அட் பீஸ், என்னால் ஏற்றுக்க முடியுது. எனக்கு வந்து எந்த வருத்தமோ எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. 2 தரமான அணிகள் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு கோலை கன்சீட் பண்ணிக்கிற ஸ்பெயின், அப்புறம் பின்தங்கி இருந்து போராடி முன்னேறின அர்ஜென்டினா, பிரில்லியண்டா விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீனியஸ் மெஸ்ஸி. இதை விட என்னங்க வேணும்? இது வந்து ஒரு ட்ரீம் ஃபைனல் நான் சொல்லுவேன். டாக்டிக்கலா ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்க அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உலகமே அர்ஜென்டினாவோட கேமை என்ஜாய் பண்ணலாம். டைரக்ட் ஃபுட்பால், எனக்கு கோல் அடிக்கணும், குயிக்கா போய் அடிக்கணும், கிராசஸ் போடுவோம், லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எடுப்போம், கலெக்டிவா ஆடுவோம்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெயினுடைய ஃபுட்பால் வந்து கொஞ்சம் அது வந்து ஃபுட்பாலை தீவிரமா பார்க்கறவங்க தான் என்ஜாய் பண்ண முடியும். எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு செஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிலாசபி. ஆனா அர்ஜென்டினாவோடது ஒரு மசாலா படம் மாதிரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்பெயின் ஒரு கலைப்படம்னா அர்ஜென்டினா ஒரு மசாலா படம், ஒரு பாஷா மாதிரி, ஒரு அபூர்வ சகோதரர்கள் மாதிரி, ஒரு கில்லி மாதிரி வச்சுங்க அர்ஜென்டினா. சரியா? அதனால உலகமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும், ரசிக்க முடியும். என்னால் வெயிட் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ நல்ல ஒரு ஃபீஸ்ட் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சண்டே அன்னைக்கு. ஓகே சார், இந்த 2 டீமோட பலம் அப்புறம் பலவீனம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 2 டீமுக்கும்? அர்ஜென்டினாவுடைய பலம் வந்து நம்பிக்கை. எவ்வளோ கோல்ஸ் பின்தங்கி இருந்தாலும் நம்ம ஆட்டத்துக்குள்ளார வர முடியுங்கிற அந்த நம்பிக்கை. அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா ஹங்கர், அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா வெறி. சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு வார்த்தையில சொல்லணும்னா பசி, வெறி, நம்பிக்கை, அப்புறம் மெஸ்ஸி.
ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் டாக்டிக்கலி டெக்னிக்கலி பிரில்லியன்ட் சைட். அப்புறம் வந்து மெஸ்ஸி மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் இருக்காங்களா? இருக்காங்க. யாரு? யமால் இருக்காரு. கண்டிப்பா யமால் வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துல மெஸ்ஸி மாதிரி உலக புகழ் பெற்றுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர். 19 வயசு தான் ஆகுது. அவர் வந்து ஏற்கனவே யூரோ ஜெயிச்சிருக்காரு. அவரால் ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் கிரியேட் பண்ண முடியும். அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பெயினுடைய பிளஸ் பாயிண்ட் வந்து கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா கூட, அவங்களோட பிலாசபினா கூட, யமால் உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இருக்கக்கூடும். வந்து அவர் வந்து ஃபைனல்ல தன்னுடைய முத்திரையை பதிக்கலாம். நீங்க இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனல் வந்து 19க்கும் 39க்கும் இடையில நடக்கிற போட்டி. 19 வயசு யமால், 39 வயசு மெஸ்ஸி. இன்னொரு பொருத்தம் பாத்தீங்கன்னா, யமாலுடைய ஜெர்சி நம்பரும் 19 தான். ஸோ யமால் வெர்சஸ் மெஸ்ஸி நீங்க பார்க்கலாம். அர்ஜென்டினா வெர்சஸ் ஸ்பெயின் ஒரு பக்கம் பார்க்கும்போது, இந்த ஒரு இளவரசர் அப்புறம் ராஜா அவங்களுக்கு இடையில நடக்கிற போட்டி. 2 பேரும் பார்சிலோனா ஸ்கூல் ஆஃப் ஃபுட்பால்ல இருந்து வந்தவங்க. மெஸ்ஸி அங்கேருந்து கிராஜுவேட் ஆகி PhD எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்பதான் யூஜி பண்ணிக்கிட்டு இருக்காரு யமால் பார்சிலோனால. ஸோ ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ஃபேசினேட்டிங் கான்டெஸ்டா இருக்கும். எந்த ஃபுட்பால் ஃபேனும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு போட்டிங்க இது. என்ன வேலை இருந்தாலும் பகல்லாம் நல்லா தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த போட்டியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சார் இந்த மேட்ச் வந்து இன்னும் ரெக்கார்டும் படைச்சிருக்கு. என்னன்னா, இந்த வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோ சாம்பியனும் ஒரு கோபா அமெரிக்கா சாம்பியனும் வந்து இந்த ஃபைனலில் மோதுறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போ தான் நடந்திருக்கு. ஃபென்டாஸ்டிக். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சியை காமிக்குது. தொடர்ந்து 2 முறை கோப்பா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. யூரோ வந்து ரொம்ப பிரில்லியண்டா விளையாடி ஸ்பெயின் ஜெயிச்சாங்க. அந்த ஃபைனலிசிமா போட்டி நடக்கல, மார்ச்ல நடக்க வேண்டியது. அது வந்து இப்போ வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்க போகுது. அதாவது சவுத் அமெரிக்கன் சாம்பியன்ஸும் யூரோப்பியன் சாம்பியன்ஸும் மோதுறத நம்ம ஃபைனலிசிமான்னு சொல்லுவோம். அந்த போட்டி நடக்காம இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. வேர்ல்டு கப் ஃபைனலே ஆடிடலாம் அப்படின்னு. அதாவது எந்த டவுட்டுமே கிடையாது. ஐரோப்பாவுடைய பெஸ்ட் டீம் ஸ்பெயின். அவங்க வந்து யூரோ 24 வின் பண்ணி அதை காமிச்சிட்டாங்க. சவுத் அமெரிக்காவோட பெஸ்ட் டீம் பை சம் டிஸ்டன்ஸ் அர்ஜென்டினா, பேக் டு பேக் கோப்பா சாம்பியன்ஸ். இந்த வேர்ல்டு கப்லையும் எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது 2 பெஸ்ட் டீம்ஸ் இவங்க தான். நீங்க வந்து சொல்லலாம், இல்ல அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்க, பிரான்ஸ் இப்படியான. 90 மினிட்ஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நாக் அவுட் ரவுண்ட்ல சரியா பயன்படுத்தினது இந்த 2 அணிகள் தான். அதனால ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு கிளைமேக்ஸ். இந்த கால்பந்து திருவிழா ஜூன் 11 ஆரம்பிச்சு ஜூலை 19 முடிய போகுது. இதுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் கிளைமேக்ஸ் இது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 கான்டினென்ட் மோத போறாங்க. ஐரோப்பாவும் தென் அமெரிக்காவும் மோத போறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. போன வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி வேற வேற கண்டங்கள்ல இருந்து மோதுறாங்க. ஒரே கண்டத்தை சேர்ந்த 2 அணிகள் மோதுனா அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்காது. சவுத் அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கு உயிர் இருக்குன்னு காமிச்சிட்டாங்க இவங்க அர்ஜென்டினா. நான் நினைச்சேன் 2014 காலகட்டத்திலலாம் அர்ஜென்டினா அந்த ஃபைனலை தோக்கும் போது நான் மைதானத்தில் இருந்தேன். இனிமே வந்து ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், போர்ச்சுகல் தான் வேர்ல்டு கப்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அர்ஜென்டினா சுக்குநூறா உடைச்சி எறிஞ்சிருக்காங்க. அவங்க என்டையர் சவுத் அமெரிக்காவோட ஐடென்டிட்டியா ஆயிருக்காங்க.